இலவச பஸ் வந்து இப்போ ஆண்களுக்கும் அறிவிச்சிருக்காங்க. என்னங்க இதெல்லாம் வந்து கேலி கூத்தின் உச்சம் இல்லையா? ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்து பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் மக்களை போட்டி போட்டு கொண்டு ஏமாற்றுகிறார்கள். ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இலவசங்களை அள்ளி விட போறாங்க. மக்களை நல்லா வந்து ஏமாத்த போறாங்க. மக்கள் தான் ஏமாந்து போறாங்க. திமுக 2000 ரூபாய் குறையாம அவங்களும் கொடுப்பாங்க, இல்லை ஒருபடி மேலே போய் 2500 ரூபான்னு அவங்க போவாங்க. தமிழ்நாடு மக்கள் தலையில் தான் இது பெரிய அளவில் விடிய போகிறது. தமிழ்நாடு கஜானாவை 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னென்னமோ ஒரு வானத்தையே வந்து வில்லா பரிசளிக்கிறேன்னுவாங்க, சந்திரமண்டலத்துக்கு போகலான்னுவாங்க, எல்லாரையும் ராக்கெட்டில் அனுப்புகிறோன்னுவாங்க, அவங்க நாங்களே எங்கள் பங்குக்கு ராக்கெட்டில் அனுப்புகிறோன்னுவாங்க, எல்லாருக்கும் ஒரு ஹெலிகாப்டர் கொடுக்குறோன்னுவாங்க. கேலி கூத்தின் உச்சம். நான் நினைக்கிறேன் சிவில் சமூகம் இந்த கேள்வி கேட்கணும், சுப்ரீம் கோர்ட் தலையிடணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு இது யாராவது கொண்டு போய். இது நான்சென்ஸுங்க. இது சீரியஸ்னஸ் ஆஃப் த ப்ராப்ளம் தெரியாமல் இந்த 2 திராவிட கட்சிகள் இன்னைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. போராடக்கூடிய ஆசிரியர்களே, அரசு ஊழியர்களே, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அதே மாதிரி வந்து எத்தனை வருஷமா நீ பர்மனன்ட் இல்லாமல் டெம்பரரியா வச்சிருக்க ஊழியர்களை? போராட்ட களமா கடந்த 5 வாரங்களாக 6 வாரங்களாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப கொஞ்சம் அடங்கி இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அப்ப இதுக்கெல்லாம் எங்க இந்த பணம் வருது? அப்ப இந்த முரண்பாடை எப்படி புரிஞ்சுப்பீங்க? இதை ஏன் இந்த 2 கட்சிகளும் பேச மறுக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி போராடக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு எந்த வாக்குறுதியும் அவர் கொடுக்கல, அவர் கடந்து போறார். அதுவே பெரிய தவறு. திமுக ஒரு பக்கம் வலிய போய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினாங்க. எடப்பாடியோட ஆட்சியோட இறுதி காலத்துல வலிய போய் எல்லா பிரச்சனைக்கும் முண்டி அடிச்சுட்டு போய் நாங்க வந்தா தேனும் பாலும் உங்க கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுறோம் போராடக்கூடிய அத்தனை தரப்பினரிடமும் ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்தார்.